ஹாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வண்டியை சாய்த்த குதிரைகள். ஜாவர் அலியோடு ரக்தாவில் இருந்ததில் சந்திரபன் ஷேட் பாபாவின் நண்பரானார். அவரோடு வரும் அவரது சகோதரர் பிள்ளை குசல் சந்தும் பாபாவின் பக்தனானார். டாங்காவிலோ மாட்டு வண்டியிலோ திடீரென்று அவனை பார்த்து புறப்பட்டு விடுவார் பாபா. குசல் சந்தும் பேன் வாத்திய கோஷ்டியோடு எதிர்வந்து வரவேற்பார். விருந்து உண்ண வைத்து மகிழ்வார் குசல் சந்த். ஒரு நாள் மாலை பாபா காக்கா சாஹிப் தீக்ஷித்தை கூப்பிட்டு, குசல் சந்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது, அவனை கூட்டிக் கொண்டு வா என்றார். குதிரை வண்டியில் ரக்தா புறப்பட்டார் தீக்ஷித். ரக்தாவின் எல்லையே குசல் சந்த் மகனை கண்ட தீக்ஷித், அப்பா வீட்டில் இருக்கிறாரா? அவரை ஷீரடிக்கு அழைத்து வரச் சொல்லி பாபா உத்தரவு. நீ? அவன் ஆச்சரியத்துடன், அப்பா பாபாவை பார்க்க ஷீரடிக்கு வரலாமா என்று பாபாவிடம் அனுமதி கேட்டு வரச் சொன்னார். குதிரையை ஒருத்த இரவல் வாங்கி சென்றிருப்பதால் நடந்து ஷீரடிக்கு போகிறேன் என்றான். அவனையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு குசல் சந்த் வீடு வந்தார் தீக்ஷித். அவரை வரவேற்றார் சேட். 2 பேருக்கும் ஏக காலத்தில் ஒரே எண்ணம் எப்படி தோன்றியது என்று ஆச்சரியத்தார் தீக்ஷித். மதியம் சாப்பிட்ட பின் கண் அயர்ந்தேன். பாபா கனவில் வந்து, உனக்கு என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசை இல்லையா என்று கேட்டார். அதுதான் பையனை அனுப்பினேன். வாரங்கள் போவோம் என்று குசல் சந்த் உடனே ஷீரடிக்கு கிளம்பிவிட்டார். பாபாவும் சேட்டும் சந்தித்த உணர்ச்சிகரமான அந்த வேளையை எப்போது நினைத்தாலும் தீக்ஷித் புலகாங்கிதமடைவார். தெற்கே ரக்தாவுக்கும் வடக்கே நிம்கானுக்கும் நடுவே ஷீரடி அமைந்திருந்தது. வடக்கிலும் தெற்கிலும் இதற்கு மேல் பாபா சென்றதில்லை. பாபா ரயிலை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் ரயில் புறப்படும் வரும் தாமதப்படும் நேரங்களை துல்லியமாக கணக்கிட்டு சொல்வார். ஷீரடியிலிருந்து பாபாவின் அனுமதியின்றி வெளியே சென்றவர்கள் சொல்லாத துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். நீங்கள் ஷீரடியிலிருந்து புறப்படலாம் என்று பாபா சொல்லிவிட்டால் அதற்கு மேல் ஷீரடியில் தங்கி இருந்தவர்களும் பலத்த கஷ்டங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். போகிறவர்களுக்கும் சில யோசனைகளை சொல்வார் பாபா. அதை பின்பற்றாதவர்களுக்கும் துயரப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு 1-2 பார்ப்போம். தாத்யா பாட்டில் கோபர்கான் கடைவீதிக்கு போகிறேன், ஏதாவது வேணுமா என்று கேட்டார். ஒன்றும் வேண்டாம், எதில் போகிறார் என்றார் பாபா. இரட்டை குதிரை சாரட்டில் போகிறேன். சரி, வர்றேன் என்று அவசரமாக கிளம்பினார். இரு தாத்யா, புதியதாக வாங்கிய 300 ரூபாய் குதிரை ரொம்ப வேகமானது, பழக்கப்படாதது, தாறுமாறாய் ஓடும். அதை வலது புறத்தில் போட்டு விரட்டாதே. கடைவீதி ஓடியா போய்விடும். அவசரப்படாதே. ஷாமாவை அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டேயின் செல்ல பெயர் கூட அழைத்து செல். கிராம எல்லையை தாண்டாதே என்றார். பாபாவிடம் சரி என்று ஒற்றை வார்த்தையில் விடைபெற்று கொண்டார் பாட்டில். இடது பக்கம் பூட்டியிருந்த புது குதிரை கிராம எல்லையை தாண்டியவுடன் சிண்டாய் பித்து கொண்டு ஓட, இன்னொரு குதிரை நிதானமாக ஓட, புது குதிரை கீழே விழ, வண்டி குடை சாய்ந்தது. இடுப்பில் சுளுக்கு ஏற்பட்டு புது குதிரையால் நிற்கவும் முடியவில்லை. நல்ல வேளை, தாத்யாவுக்கு அடி ஏதும் இல்லை. இதேபோல் மற்றொரு முறை நடக்கவும் தாத்யா பாபா சொன்னபடி நடந்தார். நானா சாஹிப்பின் அறிமுக கடிதத்துடன் ஷீரடிக்கு வந்தார் ஒரு ஐரோப்பியர். ஒரு கூடாரத்தில் அவர் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பாபாவின் முன் மண்டியிட்டு அவர் புறங்கையை முத்தமிட வேண்டும் என்று எண்ணியபடி மசூதிக்குள் நுழைய முற்பட்டவரை பாபா தடுத்து நிறுத்தச் சொல்லி ஆணையிட்டார். திறந்தவெளி முற்றத்தில் பாபா தரிசனம் கொடுத்ததால் எல்லோரும் பார்க்கலாமே என்று யோசனை சொன்னார். அதுவும் அங்கீகரிக்கப்படாமல் போகவே ஷீரடியை விட்டு புறப்பட தீர்மானித்தார். பாபாவிடம் விடை பெற வந்தார். பாபா, இன்றைக்கு வேண்டாம், நாளைக்கு கிளம்புங்கள் என்றார். ஐரோப்பியர் அதை அலட்சியப்படுத்தி இரட்டை சரட் வண்டியில் கிளம்பினார். சாவல்கேணியை தாண்டிய பிறகு எதிரில் வந்த சைக்கிளை கண்டு மிரண்ட குதிரைகள் தாறுமாறாக ஓட ஆரம்பித்தன. வண்டி தலை கவிழ மண் தரையில் சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்டார் ஐரோப்பியர்.
அவரை கோப்பர்கான் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வைத்தியம் பார்த்தனர். ஒரு நாள் தாமதிக்க மருத்துவர் 4 நாட்கள் தாமதித்து புறப்பட்டார். இம்மாதிரி அனுபவங்களால் ஷீரடி மக்கள் பாபா சொல்லை மீறுவதே இல்லை. நன்றி. அடுத்த வீடியோஸ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.